மார்ச் 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனே, உமக்கு செவி கொடுக்கிறேன். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 10:1-11 மற்றும் 16 ஆகிய வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வசனம் 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். குறிப்பு வசனம்: வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:3. தன் தாயாரின் மடியில் அமர்ந்திருந்த குழந்தை கிரஹாமின் காதில் முதன்முறையாக காது கேட்கும் கருவியை மருத்துவர் பொருத்திய போது அசௌகரியத்தால் நெருக்கப்பட்டு அழத் தொடங்கினான். மருத்துவர் அந்த சாதனத்தை ஆன் செய்த சில நிமிடங்களில் கிரஹாம் அழுகையை நிறுத்திவிட்டு முதன்முறையாக காதில் விழும் சத்தத்தை கவனிக்கத் தொடங்கினான். அவன் கண்கள் சந்தோஷத்தால் விரிந்தன. அவன் புன்னகைத்தான். தனது தாயின் குரல் அவனை ஆறுதல் படுத்துவதையும் ஊக்கப்படுத்துவதையும் அவன் பெயரை அழைப்பதையும் அவனால் கேட்க முடிந்தது. குழந்தை கிரஹாம் தனது தாய் பேசும் சத்தத்தை கேட்டான். ஆனால் அவருடைய குரலை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றும் அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு அவனுடைய தாய் மற்றும் மருத்துவர்களின் உதவி தேவைப்பட்டது. இதே போன்ற கற்றல் செயல்முறைக்கு இயேசு ஜனங்களை அழைக்கிறார். நாம் கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் அவர் நன்றாக அறிந்த மற்றும் தனிப்பட்ட முறையில் வழிநடத்துதலை பெறும் ஆடுகளாக நாம் மாறுகிறோம். நாம் அவருடைய சத்தத்தை கேட்பதையும் செவிசாய்ப்பதையும் பயிற்சி செய்யும் போது நாம் அவரை நம்புவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் பிரயாசப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் உதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜனங்களோடு நேரடியாக பேசினார். இன்று நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி அவற்றை நேர்த்தியாய் புரிந்து கொள்ளச் செய்யும் தெய்வீக வார்த்தைகளை வேதத்தில் இடம்பெறச் செய்திருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு நாம் பாத்திரவான்களாக்கப்பட்டுள்ளோம். வேதத்தின் மூலமாகவும் அவருடைய ஜனத்தின் மூலமாகவும் கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் பேசுகிற வேளையில் ஜெபத்தின் மூலம் நாம் அவருடன் தொடர்பு கொள்ள முடியும். வேதத்தின் வார்த்தைகளுடன் எப்போதும் ஒத்துப்போகும் தேவனுடைய சத்தத்தை நாம் அடையாளம் காணும் போது, தேவனே, நான் உம் சத்தத்தை கேட்கிறேன் என்று நன்றியுடன் துதி செலுத்தக்கூடும். இந்த வாரம் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த வேத வசனங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்?
இன்று ஆறுதல் அல்லது ஊக்கம் தேவைப்படும் மற்றவர்களிடம் அவருடைய ஞானத்தை எப்படி பேசலாம்? அன்பான தேவனே, உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன். நான் வேதத்தை வாசிக்கும் போது நீர் எனக்கு வெளிப்படுத்தும் உண்மையையும் அன்பையும் பெறவும் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.